ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு கோஷ்டி சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. தனுஷுக்கு பிடிக்காத ஆட்கள் எல்லாம் ஒரு அணியில் திரள்றாங்க. அனிருத், கீர்த்தி சுரேஷ், விக்னேஷ் சிவன், சிவகார்த்திகேயன், இப்படி ஒரு கேங்கு ஃபார்ம் ஆகி தனுஷுக்கு எதிராக வேலை பார்க்குறாங்க. அதுக்கு மேலே ஒன்று பண்ணார் சிவகார்த்திகேயன். தனுஷுடைய ஆஃபீஸ்க்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட் அவர் ஒரு ஆஃபீஸை போட்டு, என்ன நானும் ஒரு ரேஞ்சுக்கு வந்துட்டு பார்த்தியாங்கிற அந்த சென்ஸில். ஸோ இதெல்லாம் தான் அவங்களுக்குள்ள ஒரு விரோதத்தை வளர்த்துருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி வந்து ஆஃபீஸே ஆப்போசிட்டில் போட்டது அப்படின்னா, இப்போ போயஸ் கார்டனில் வந்து தனுஷ் வீடு வாங்கியிருக்காருன்னா இல்லை இப்போ இல்லை, நான் சொல்றது ஏற்கனவே நுங்கம்பாக்கத்தில் உண்டர்பார் ஃபிலிம்ஸ் இல்லை தனுஷுடைய இது, இப்போ அதை மூடிட்டாரு. அந்த ஆஃபீஸ்க்கு எதிரில் வந்து சிவகார்த்திகேயன் ஆஃபீஸ் போட்டிருந்தாரு. ஓகே. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தது. அது பொதுவாகவே இருக்குல்ல. இப்போ ஒரு முதலாளி இருக்காரு, அவர்கிட்ட ஒருத்தன் வேலை பார்க்குறான், அவன் வந்து இன்னொரு இடத்துல கடை போட்டு அவன் ஒரு முதலாளி ஆகிறது வந்து இந்த முதலாளிக்கு பெரிய பிரச்சனையாக இருக்காது. அவர் கடைக்கு எய்த்தாப்லேயே அவன் ஒரு கடையை போடும்போது இது என்ன நினைப்பாரு, நம்ம வளர்த்து விட்ட பையன் நமக்கு எதிராகவே வர்றான்னு நினைப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு சிக்கல் இவங்களுக்குள்ள நடந்தது.